மிளகாய் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்ப இதுல புளி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்ப இதுல கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்ப இதுல கேப்சிகம் சேர்த்துடலாம். நான் வந்து இதை அரைக்க போறதுனால நான் வந்து இது பொடி பொடியா கட் பண்ணல. இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வதக்கணும்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டா இது பண்ணாலே போதும். இந்த குடமிளகா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணல, நான் அரைக்க போறோம், அதனால ரொம்ப பொடி பொடியெல்லாம் நான் கட் பண்ணி இது பண்ணல. இது வந்து ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு, அவங்களுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த நம்ம தேங்காய் சட்னி அதெல்லாம் தானே எப்பவுமே நம்ம ரெகுலரா செய்வோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலா இருக்கும். இந்த கேப்சிகம் சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான்